கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வேத தியானித்து அப்படி செய்தியாகலாகவும் பைபிள் ஸ்டடியாகவும் நாம் தியானித்து வருகிறோம். அங்கே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேலே கை போடாதே என்று தடுத்து நிறுத்தி, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். முந்தின வாரத்தில் ஆபிரகாமே என்று ஏன் கர்த்தர் அழைத்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்று சொன்னார். இங்கே தேவன் யாக்கோபையும் 2 முறை அழைக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அழைத்தார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சில காரியங்கள் முகமுறையாக நாம் பார்த்து அந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போவோம். வேதாகமத்தில் யாக்கோபு என்கிற பேருடையவர்கள் புதிய ஏற்பாட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்பதை அதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் செபுதையலின் குமாரனாகிய யாக்கோபு என்று அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை ஊழியத்திற்காக அழைத்தார். எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்கு பின் நடந்தவன் தான் அந்த யாக்கோபு. அதனால் நம்ம எந்த கன்ஃபியூஷன் ஆகாதபடி வெறும் யாக்கோபு என்று அழைக்காமல் செபுதையலின் குமாரனாகிய யாக்கோபு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மத்திய சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 4ஆம் அதிகாரம் 21-22 அது இருக்குது. இன்னொரு யாக்கோபை பார்த்திங்கன்னா அல்பேவியின் குமாரனாகிய யாக்கோபு என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்களிலே நான் வாசிக்க முடிகிறது. இது இயேசு கிறிஸ்துவுடைய உறவினர் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அங்கிற வசனத்தில் யாக்கோபின் தாயாகிய மரியாள் என்று அந்த வசனம் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய தாய் மரியாள் தான், அவர் சகோதரி பேரும் மரியாள் தான். அதனால் இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய உறவினர் என்று சொல்லப்படுகிறது. 3வது அங்கே யாக்கோபு என்பது இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யாக்கோபு. இதே நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் நான் வாசிக்க முடியும். இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் இயேசு கிறிஸ்துடைய உடன் பிறந்த சகோதரன் கூட சொல்லலாம். இயேசு முந்தி பிறந்தார், இந்த யாக்கோபு யூதாலாம் பின்னாடி பிறந்தாங்க. இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் இந்த இயேசுடைய சகோதரன் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. அப்போஸ்தலருடைய பட்டியலத்தில் சேர்க்கும் படலை. எப்போ அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாருன்னா உயிர்த்தெழுத பின்பு தான் அண்ணன் தம்பி 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை தன் சகோதரனாக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அது 2 பேர் தான் அது பொதுவான நிருபத்தை எழுதுகிறாங்க. யாக்கோபு யூதா என்கிற நிருபம் இயேசுடைய சகோதரர்கள் எழுதுகிற நிருபம். இந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த 3 யாக்கோபுகள் இருந்தாலும் இவங்களை பார்த்து ஆண்டவர் 2 முறை எந்த இடத்துல என்ன செய்யலை, அழைக்கப்படலை. 2 முறை எந்த இடத்துல கூப்பிடல. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற யாக்கோபை மாத்திரம் யாக்கோபை என்று 2 முறை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த யாக்கோபு யார் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்குக்கும்
ரெபேக்காளுக்கும் பெற்றெடுத்த இரட்டை பிள்ளைகளில் ஒருவன்தான் யாக்கோபு. அல்லேலூயா. முதல்ல பைபிளில் இரட்டை பிள்ளை பெற்றெடுத்தவர்கள் இந்த தம்பதிகள் தான். அது ஒரு பிள்ளை பேர் தான், ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொரு பேர் தான் யாக்கோபு என்று சொல்லப்படுது. இந்த யாக்கோபை பெற்றெடுத்துக்கும் போது ஈசாக்குக்கு 60 வயது, அவங்க தாத்தா ஆபிரகாமுக்கு 160 வயது. அப்போ ஆபிரகாம் தன் காலத்தில் ஒரு பேரனை பார்க்கக்கூடிய பாக்கியம். ஆபிரகாமுடைய மகன்தான் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன்தான் யாக்கோபு. ஆக 160வது வயதில் அந்த பேரனாகிய யாக்கோபு பிறந்தான். ஈசாக்குக்கு 60 வயதாக இருக்கும்போது யாக்கோபு பிறந்தான். அல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து தான் ஆண்டவர் 2 இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். பொதுவாகவே யாக்கோபு என்று சொன்னால் நம்ம ஏமாற்றக்காரன், எத்தன் அப்படின்னெல்லாம் சொல்கிறான். தகப்பனை ஏமாற்றினான், அண்ணனை 2 தடவை ஏமாற்றினான், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். மாமனாரை ஏமாற்றினான், அதனால் மாமனார் இவனை 10 முறை ஏமாற்றினார் என்று பிரசங்கத்தில் நல்ல வியாக்கானமாக நம்ம சொல்கிறோம். ஆவியானவர் அந்தந்த சூழ்நிலையில் நம்ம நடத்துகிறார். ஆனால் இங்கே இந்த யாக்கோபு பேர் தவிர மற்ற 2 பேரும் இவனுக்கு இருக்கிறது. இவனுக்கு தான் 3 பேரை பைபிளில் இவன் ஒருத்தனுக்கு சொல்லப்படுகிற 3 பேர் இவனுக்கு இருக்கிறது. ஆக முதலாவது பேர் தான் யாக்கோபு. யாக்கோபு என்றால் இந்த பேர் தன் தகப்பனால் இடப்பட்ட பெயர். ஒரு அல்லேலூயா. அதாவது அவங்க அப்பா அம்மா வைத்த பேர் தான் இந்த பேர். இது நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டால் அங்கே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவருடைய மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இருந்தன. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாச்சா நீண்ட பசங்க கூட பண்ணலாம். கர்ப்பத்துக்குள்ளேயே ஒரு மோதல் இல்லையா? கர்ப்பத்துக்குள்ளே மோதல். இனி எங்கே பார்த்தாலும் ஒரு மோதலை தான் நம்ம பார்க்குறோம். சபைக்குள்ளானாலும், வீதிகளானாலும், பாராளுமன்றங்களானாலும், சட்டமன்றங்களானாலும், எந்த பரிசுத்தவான்கள் கூடுகிற கூடுகையானாலும், விசுவாசிகளுக்குள்ளானாலும் ஒரு மோதல் என்ன செய்து உண்டாகுது. அந்த மோதலெல்லாம் வரும்போது மரணமும் வருகிறது, காயம் வருது. ஆனால் இந்த கர்ப்பப்பை என்பது அது கண்ணாடி போல பை தான் கர்ப்பப்பை. ஆனால் அதற்குள்ளே இவங்க 2 பேர் மோதினாலும் கர்ப்பப்பைகளுக்கு சேதம் கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொன்னலேலூயா. அப்படின்னா பிரச்சனை வராத இடமல்ல, பிரச்சனை மோதல் வந்தாலும் சேதமில்லாத மோதமாக இருக்கும். குடும்பமான சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். ஆக கூடுகிற பல இடங்களில் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் மோதனை என்ன ஆகணும், ஒரு கார் மோதனை என்ன ஆகுது, ஒரு 2 வீலர் மோதனை என்ன ஆகுது, அங்கே எல்லாம் பெரிய ஒரு அழிவு வருகிறது. பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்களே நாற்காலி எடுத்து அடிக்கிற காரியங்களை பார்க்குறோம். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு எதிராக செயல்படுகிற காரியத்தில் பார்க்குறோம். அதில் அநேக காயங்கள், நஷ்டங்கள், உயிர் சேதங்கள் எல்லாம் வருது. ஆனால் இந்த கர்ப்பப்பை இவைகள் மோதும் போது கர்ப்பப்பைக்கே சேதம் இல்லாமல் போச்சான். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இல்லைன்னா மோதல கர்ப்பப்பை எதாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இதே போல் சம்பவம் தான் புதிய புது காலங்களில் இயேசுவின் தாயார் மரியாதை போல போய் வாழ்த்தும் போது
அந்த 6 மாத குழந்தை கர்ப்பப்பையில் ஆவியில் என்ன செய்தான்னா துள்ளினான் அப்படின்ட்டு. கர்ப்பப்பையில் தேவ பிரசன்னத்தினாலே துள்ளினான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த துள்ளினால கூட கர்ப்பப்பைக்கு சேதம் கிடையாது. ஒரு அலைச்சுங்கலேலுயா. ஒரு ஆவி பல இடங்களில் நான் பார்க்க முடியும். நான் 4 சபையில் இருந்துட்டேன், அந்த காரியம் நான் பார்க்கல. ஆனால் ஒரு முறை நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் என்னை அழைத்திருந்தால் நான் போனேன். எல்லாரும் ஆவியில் நிரம்பின பின்னாடி ஒரு 2 சகோதரிகள் அதுக்கு எல்லாரும் நிரம்பின பின்னாடி அவங்க தனியாக செஞ்சாங்க. நிரம்பும் போது சில பைபிளை மிதித்து பக்கத்தில் அடித்து நாற்காலிகளில் உடைத்து இப்படியெல்லாம் அந்த பண்ணும்போது இப்போ ஆவி நிறைவுள்ளவர்கள் தீர்க்கதரிசனத்தின் ஆவி தீர்க்கதரிசிக்குள்ளாக அடங்கி இருக்கணுமா. ஒரு அலையா. யோவான் துள்ளினாலும் கர்ப்பப்பைக்கு சேதம் கிடையாது. இதை சில இடங்களில் ஆவியில் நிரம்பும் போது என்னெல்லாம் நடக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடமாக இருக்கும். அந்த நிறைவு நமக்குள்ளேயே இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவருடைய பாதிப்பு உண்டாகத்தக்க ஆவி நிறைவு இருக்கக்கூடாது. ஒரு ஊழியர் என்னிடத்தில் திடீரென்று உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னாரு. நான் சொன்னேன் 2 குழந்தை, மேலே ஏசப்பா கிட்ட இருக்கிறாங்க அப்படியா அப்படின்னாரு. அப்போ நான் உங்களுக்கு என்ன எப்படின்னு கேட்டேன். நான் உங்களுக்கு எத்தனை குழந்தை? அவர் என்னை கைப்பிடித்து 1 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிட்டு போனார். அவர் ஒரு பாஸ்டர் தான். குழந்தை பாக்கி இல்லை பாஸ்டர், நான் என்ன சாமனத்தில் ஊழியம் செய்கிறேன். ஆனால் அங்கே ஆவில நிரம்பின ஒரு சகோதரன் ஆவில நிரம்பிய என்னுடைய சரீரத்துடைய முக்கிய பகுதியை உதச்சிட்டான். அது நிமித்தமாக எனக்கு குழந்தை பெருப்பதற்கு எந்த சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு அலையா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் நிறைவு இருக்கக்கூடாது. ஆக இங்கே நாம் பார்க்கும்போது அந்த கர்ப்பப்பையில் ஒன்றா 2 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு மோதல் உண்டாயிருக்கு. அப்போ ரெபேக்காள் என்ன சொல்கிறா, மோதிக்கொண்டு இருந்தான். அப்பொழுது இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கத்திடத்தில் விசாரிக்கும்படி ஒரு நாள். அல்லேலூயா. உள்ளே பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யுது, உள்ளுக்குள்ளே ஒரு மோதல் நடக்குது. இப்போவே எப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் எப்படி என்று அதை விசாரிக்க கத்திடத்தில் அவள் போனாள் என்று எழுதப்பட்டது. அது கத்த 2 ஜாதிகளும் குருப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவைகளில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மற்றவன் இளையவனை மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிரசவ காலம் பூர்ணமாகும் போது அவர் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாய் சர்வ அங்கமும் ரோமும் அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டே வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவளை பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தது. ஒரு அலையா. அப்போ யாக்கோபுக்கு எப்படி தான் வந்திருக்கான், உள்ளுக்குள்ளேயே மோதல் உண்டாயிருக்கு. மோதல் உண்டானாலும் பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைக்குள்ளே மோதல் உண்டானாலும், சபைக்குள்ளே மோதல் உண்டானாலும், சொந்தத்துக்குள்ளே மோதல் உண்டானாலும் அது பாதகமாக இருக்காமல், எதுக்கும் பாதிப்பில்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பில்லாமல் நாம் இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு என்பதற்கு நம்ம எத்தனையோ காரியத்தை சொல்கிறோம். ஆனால் யாக்கோபு என்பதற்கு குதிங்காலை பிடிப்பவன். ஒரு அலையா.
அதில் தெளிவாக அந்த வசனத்தில் இருக்கான், அந்த குதிங்காலை பிடித்து வந்தவன். அப்போ நீங்களும் நானும் யாரை காலை பிடிக்கணும் அப்படின்னா இயேசுடைய காலை தான் நம்ம பிடிக்கணும். முதலே சொன்னலே அல்லையா, இயேசுடைய கால் என்பது என்னென்னா அவருடைய பாதத்தில் நம்ம வந்துடணும். தாவீது ஒரு கட்டத்தில் நான் மனுஷுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக அப்படிம்பா. ஆக நாம் எந்த காரியமானாலும் இயேசுடைய பாதப்படி வரும்போது நாம் அந்த யாக்கோபு குதிங்காலை பிடித்து வந்தவனை போல நாம் இயேசுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அல்லது துணிகளே அல்லையா, அப்போ உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனை பூர்ண சமாதானத்தோடு என்ன செய்கிறாரா, பாதுகாக்கிறார். அவரை உறுதியாய் பிடிச்சது. இவன் அப்படி தான் வந்தான். குதிங்காலை அவன் பிடிப்பவன் என்று அவனுக்கு அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது, பின்னாக வருபவன். யாருக்கு பின்னாக? ஏசாவுக்கு பின்னாக வருபவன். ஒரு அலே சொல்லலே இல்லையா. அப்போ நீங்களும் நானும் யாருக்கு பின்னாக வரணும்னா அவருடைய சமூகத்துக்கு பின்னாடி, அந்த இயேசுக்கு பின்னாடி நான் வர வேண்டும். அல்ல சொல்லுங்களே இல்லையா. அவர் சொல்லல, நான் உனக்கு முன்னே போய் கோணலான்னு என்ன செய்வேன், செம்மைப்படுத்துவேன். அப்போ அவரை முன்னாடி நம்ம அனுப்பிட்டு அவருக்கு பின்னாடி சபையானாலும் அவரை முன்னாடி அவர் பின்னே வருகிறவர்களாக இருக்கவே. நம்ம அவரை பின்ன வைத்து விடக்கூடாது. உலகமே இயேசு எனக்கு முன்னால் அப்படின்னு பாடுறோம். அப்போ அவருக்கு பின்னாடி வருகிறவர்களாக இருக்கவே. இயேசு எங்கெல்லாம் நம்மை அழைத்து செல்கிறாரோ, எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ, அதன்படி இயேசுவுக்கு பின்னாடியே நான் வரவேன். அல்ல சொன்னலே அல்லையா. மேய்ப்பன் பின்பாக ஆடுகளை எப்படி அவனை பின்னாடி தொடர்ந்து அது வருகிறதோ, மேய்ப்பன் போகிற இடம்லாம், ஆக அந்த மேய்ப்பன் போகிற இடமெல்லாம் நாமும் கூட போவதை தான் அந்த பின்னாடி வருகிற ஒரு அனுபவம். அல்ல சொன்னலே அல்லையா. அதுக்கு பின்னாடி சொல்லப்படுகிறது, யாக்கோபு ஜெபித்து ஜெயம் எடுத்து கொண்டவன். அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். எப்படி? தேவரோடு அவன் ராம் முழுவதும் ஜெபித்து அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த யாக்கோபு. அல்ல சொல்களே அல்லையா. நம்ம தானியேலை மாத்திரம் காரியம் ஜெயமாக மாறினது. காரணம், அவன் மிகவும் கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை செய்ததுனால அப்படியே நாம் சொல்கிறோம். நம்ம பழைய பாடலெல்லாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? ஜெபமே ஜெயம், ஜீவியத்திற்குத்தான் சட்டம். அப்போ நம்ம யாக்கோபை போல் நம்ம ஜெயம் எடுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். அல்ல சொன்னங்களே இல்லையா. இப்படி அர்த்தமுள்ள யாக்கோபை தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த வயதான நாட்களில் யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது இவன் போக பயப்படும் போது யாக்கோபே யாக்கோபே என்று தேவன் இவனை அழைத்தார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபு குறித்து சொல்லப்படுகிறது, அவன் மற்றவன் குதிங்காலை பின்பற்றினான். பின்பற்றணும், வருவது வேற, பின்பற்றுவது வேற. நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே நமக்கென்று முன்மாதிரியாய் நடந்து காட்டினார். பல அடிச்சுவடுகளை வைத்தார் இல்லையா. அவருக்கு பின்னே நாம் கடந்து போவோம். அல்ல சொன்னலே இல்லையா. பழைய பாடல்ல இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். ஒரு மனிதனுக்கு பின்பாக நாம் போய்விடக்கூடாது. உலகத்திற்கு பின்பாக நாம் போய்விடக்கூடாது. நீங்களும் நானும் இயேசுவுக்கு பின்னே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ல சொன்னங்களே இல்லையா. இது யாக்கோபு என்பதற்கு சொல்லப்படுகிற அர்த்தமுள்ள பெயர்கள். இன்னும் யாக்கோபை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கூடாரவாசியும்
குணசாலியுமாயிருந்தான். அப்படின்னா கூடாரன் எப்படி? வீட்டிலேயே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ நமக்கு எது கூடாரம்? ஃபாதர் தெய்வீக கூடாரமேங்கிறார். சபை ஒரு கூடாரம் தான். ஆசாரிப்பு கூடாரத்தை போல ஒரு கூடாரம் தான். ஆக நம்ம வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற யாக்கோவை போல எங்கள் வீட்டில் எங்கே பார்க்கலான்னா போன ஆலயத்தில் பார்க்கலாம், சபையில் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சபையோடு கூட தொடர்பு உள்ளவளாக இருக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தாலும் ஆலயத்தில் வரக்கூடியவளாக இருக்கவேன். குணசாலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாக்கோபுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. பைபிளில் திருமணமாகக்கூடிய பெண்களை தான் குணசாலி பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் யாருங்கிறார். ஆதியாகமத்தில் ஒரு குணசாலியான ஒரு யாக்கோபு இருந்திருக்கிறான். அப்போ குணம் நிறைந்தவன். குணம் இல்லாமல் அவனை குணசாலி என்று சொல்ல முடியாது. கூடாரவாசியும் குணசாலியமாக இருந்தவன். அல்லேலூயா. இவனை தான் முதிர்ந்த வயதில் அவர் கூப்பிடுறாரு, யாக்கோபே யாக்கோபே என்று 2 முறை கர்த்தர் அவனை அழைக்கிறார். இந்த யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன பேர்? இஸ்ரவேல். அது எங்கே இருக்கு அப்படின்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் அந்த பகுதி நம்ம வாசிக்கலாம். ராவ் முழுவதும் ஒரு மனிதனோடு போராடுவதை போல தேவனோடு போராடுகிறார். ஆண்டவர் பார்த்தாரு, ஏப்பா பொழுதெல்லாம் விடிஞ்சு போச்சு, நான் போகட்டும், என்னை விட்டு விடு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம் என்ன ஆண்டவர் நிற்பார். அதே சமயத்தில் அந்த ஜெபத்துக்கு பதில் வேலைன்னா உண்மை சொல்கிற வரையும் பதில் வராது. ஒரு அல்லேலூயா. உண்மையை சொன்னாதான் பதில் வரும். அப்போ ராம் முழுவதும் போராடினார். ஆனால் ஆண்டவர் அங்கே தான் நிற்கிறாரு, கெஞ்சறார், என்னை விடப்பா, நான் போனோங்கிற. பாருங்க, ஒரு தெய்வம் ஜபத்துக்கு நின்றுருவார். இப்போ அவனை விட்டாதான், ஜபம் நின்னாதான் அவன் போகணும், அவர் போவார். அதனால பொழுது விடியது, என்னை விட்டுடு. ஒரு அல்லேலூயா. அப்போ ஒன்றும் நல்ல கவனிங்க, ஜபிக்கிற தெய்வ பிள்ளைகள் நம்ம எப்போ ஜெபம் பண்ணுறோமோ அங்கே இயேசு வருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜபத்தை நம்ம ஜபிக்கிற வரையும் அங்கே தான் விட்டு போகவே மாட்டார். ஆனால் அந்த ஜபம் மாயக்கருணை போல ஜபம் இருக்கக்கூடாது. உண்மையான ஜபமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். உண்மை சொல்கிற வரையும் காத்திருப்பார். அப்போ இந்த யாக்கோபு போகிற அப்படி சொல்லும்போது தான் ஆண்டு கேட்குறேன், உன் பேர் என்ன? அல்லேலூயா. உன் பேர் என்ன கேட்கும்போது அப்போ தான் அவன் சொல்கிறேன், ஆண்டவரே என் பேர் யாக்கோபு என்று சொல். அந்த யாக்கோபுக்கு நல்ல பேர்கள் இருந்தாலும் அது இன்னொரு அர்த்தம், ஏமாற்றுக்காரன் அப்படின்ற அர்த்தம் உள்ள அந்த தவறை உணரக்கூடிய காரியத்தை சொல்லாமல் இருந்தால், இப்போ உண்மையை சொல்லிட்டேன், நான் ஒரு யாக்கோபு அல்லேலூயா என்று சொன்னதுனால ஆண்டவர் பார்த்தாரு, அந்த யாக்கோபு பேரில் இவனை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் இனி உன் பேர் வந்து யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று அந்த வார்த்தை யாக்கோபின் மூலமாக தான் இஸ்ரவேல் எல்லாருக்கும் அந்த பேர் வர காரணமாக இருந்தது. ஆக தேவன் இரண்டாவது, இது யார் வைத்த பெயர்? தேவன் வைத்த பெயர். ஒரு அல்லேலூயா. யாக்கோபு என்கிற பெயர் யார் வைத்தது? தகப்பன் பெற்றோர்கள் வைத்த பெயர். இந்த இஸ்ரவேல் என்பது தேவன் வைத்த பெயர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் தேவனை போல ஆளுவான் அப்படின்னு அர்த்தம். ஆண்டான் தேவனை போல ஆளுவான். ஃபாதர் பாடுவார் இல்லையா, எதிர்காலம் பயம் இல்லை, ஆளுவோம் தேசத்தை. ஒரு நாளே சொல்லலையா.
1000 வருட அரசாட்சியில் அது நடக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்படித்தான் இருக்கு பைபிள். ஆளுகை, அரசாளக்கூடிய ஒரு அனுபவத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் என்பதற்கு அர்த்தமாக நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு ஆளுகை தேவன் தருகிறார். அவரும் ஆளுகை செய்கிறவர் தான். அந்த அர்த்தமுள்ள இஸ்ரவேல் என்கிற பெயரை அவனுக்கு வச்சார். ரெண்டாவது, இஸ்ரவேல் என்பது தேவனை மேற்கொண்டவன். ஒரு ஆளே சொல்களே அல்லையா, யாரை மேற்கொண்டவன்? தேவனை. அதனால தான் அவனுக்கு பேர் வந்துச்சு. ஆண்டவரை விடவே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால வழியா உண்மை விடமாட்டேன். ஒரு தூதனோடு போராடினதை போல தேவனோடு போராடினவன் தான் இந்த இஸ்ரவேல் என்கிற பேருடைய யாக்கோபு. ஆக நீங்களும் நானும் யாரோட பேர் போராடணும்? உலகத்தோடு அல்ல, மனிதனோடு அல்ல. நம்முடைய போராட்டங்கள் தேவனோடு இருக்க வேண்டும் ஜபத்தில். அதே சமயத்தில் அந்தகார கிரிகளோடு போராடி நாம் ஜெயம் எடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லே சொன்னங்களே அல்லையா. ஃபாதர் சொல்லும்போது வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டம். நம்ம எல்லாம் ஒரு போராட்ட களத்தில் தான் இருக்கிறோம். ஆக அவன் தேவனை மேற்கொண்டான். ஏன்னா அவர் ஆசிரிச்சு போனார் இல்லையா. விடுப்பா போறேன்னு சொன்னாலும் விடாமல் அது மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இவன் தேவனோடு கூட போராடுகிறவன் என்ற அர்த்தம் இருக்கு. இன்னும் இவனுக்கு இன்னொரு பேருக்கு பிரபு, இளவரசன் என்கிற அர்த்தமுடைய பேரும் இவனுக்கு வேதாகமத்தில் அகராதியில் சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது இவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும்போது, இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். 2 வார்த்தை சொல்கிறார். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்குருமாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனை யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதேங்கிறார். மூன்றாவது பேர் தான் எஸ்ருனேங்கிறார். ஆக இவனுக்கு ஒரு 3 பேர் வேதாகமத்தில் நாம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல், யாக்கோபு, இஸ்ரவேல், எஸ்ருனே. 3 பேரை அது ஒரே வசனத்தில் அது ஆண்டு குறிப்பிடுறதை நாம் பார்க்க முடியும். பயப்படாது, நான் துணை செய்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை ஆண்டு தெளிப்படுத்துகிறார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பமானவன். ஒரு அலை சொன்னங்களே இல்லையா. எப்படிங்க? இன்பமானவன். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இன்பமானவன். தேனிலும் அந்த வசனம் தேனிலும் மதுரமானவர், இன்பமானவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிறார். அப்போ நமக்கு இன்பத்தை தரக்கூடியவர். அப்போ நீங்களும் நானும் இவனுடைய பேர்க்கேற்றபடி மற்றவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்ல சொன்னங்களே இல்லையா இல்லையா. அடா போய் இவங்ககிட்ட போயிட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்க, வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்பமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது உத்தமமான ஒருவன் என்று அதற்கு அர்த்தம். உத்தமமான ஒருவன், உத்தமனாய் இரு என்பது வேற, உத்தமனாய் இருக்கிறான் என்பது வேற. உத்தமமான ஒருவன் என்று தான் யாக்கோபனுடைய அந்த எஸ்ருன் என்பதற்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவது வாழ்ந்து சுகித்திருக்கிறவன். வாழ்ந்து சுகித்திருக்கிறவன்.
யாக்கோபுக்கெல்லாம் ஆண்டவர் யாக்கோபுக்குள்ள தான் எல்லாம் உலகத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். தான் வாழ்ந்து சுகித்து இருக்கிறவர். நம்மையும் அப்படி தான் சொல்கிறார், சுகித்திருக்க செய்கிறவர், வாழ்ந்து சுகித்திருக்கிற செய்கிறவர், சுகமாக வாட செய்கிறவர். ஆக ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உடையவனாக தான் இவன் இருக்கிறான். இன்னும் இவனை கூட சொல்லும்போது செழிப்பு, செழிப்பு, எப்போ பார்த்தாலும் செழிப்பான அனுபவம் உள்ளவன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமான் பனையை போல செழிப்பான். செழிப்பு. என் ஜனங்கள் ஆலயத்தின் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். செழிப்பார். எப்படி இருக்காங்க? நாடு செழிப்பாக இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக செழிப்பு என்கிற அர்த்தமுள்ள பேர் தான் அந்த பேர். இன்னும் அன்புக்குரியவன், அன்புக்குரியவன், அந்த பேருக்கு அர்த்தம் அன்புக்குரியவன். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் அன்பை நம்ம பார்க்க முடியல. அன்பு தணிந்து போகும் கடைசி நாட்களில். எபேசிக்கு எழுதும்போது உனக்கு அன்பு இருக்கு, ஆனால் முந்தின காலத்தில் அன்பு இல்லை, ஆதி அன்பு இல்லைங்கிற. அன்பு இருக்கு, ஆதியில் அன்பு இல்லை, அதனால உன் பேரில் ஒரு குறை இருக்குங்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியாங்கிறார். ஆக சபையில் எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுவேன். அலைச்சுங்களே இல்லையா? அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு குறைந்ததில் எழுதுறார். என்னதான் அன்னதானம் பண்ணாலும், அந்நிய பாஷைகளை பேசினாலும், சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், தானம் தர்மங்கள் பண்ண அன்பு இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறார். பிரதானமான அன்பு நமக்குள்ளே இருக்கும். அலைச்சுங்களே இல்லையா? ஆக அன்பு தான் எல்லா சகிக்கும், பாவம் மூடும், எல்லா காரியம் அன்பில் வச்சுட்டார். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளை, ஒரு அலைச்சுங்களே இல்லையா? குடும்பங்களில் ஒரு சிலர் செல்ல பிள்ளையாக வச்சுருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க ரொம்ப செல்ல கொடுக்காத, சரியாக வளர்த்தும்பாங்க. ஆக சிலர் ஒன்றுன்ட்டு என்ன செய்வாங்க, ரொம்ப செல்லமாக வளர்த்துவாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் செல்லமாக கொடுக்கணும், சரியான வளர்ச்சியில் வளர்க்கணும். அலைச்சுங்களே இல்லையா? ஆனால் இவன் செல்ல பிள்ளை என்று அர்த்தமுடையவனாக இருந்தான். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதி உள்ளவன், நீதி உள்ளவன் என்று இவருக்கு ஒரு பேர் இருக்கு. நீதி உள்ளவன், நீதியாக இருக்கக்கூடியவன். கடைசியாக சொல்லப்படுகிறது ஒப்பில்லாத ஆசீர்வாத சுகவாழ்வு உள்ளவன். ஒரு அலைச்சுழலே இல்லையா? இவனுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் சுக வாழ்க்கை எதற்கே ஒப்பிட முடியாது என்கிற அளவில் தான் கர்த்தர் அவனை வைத்திருந்தார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபை தான் நான் சொல்கிறாரு, யாக்கோபே யாக்கோபே என்று அவனை கூப்பிட்றார். 46ஆம் அதிகாரத்தில் நீ வாசி பார்த்தீங்கன்னா 1-2 வசனங்களில் வாசிக்கும் போது, அந்த இரவில் தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போ ஏன் ஆண்டு கூப்பிட்டார்? ஆபிரகாமுக்கு சொன்ன தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த யாக்கோபு எகிப்துக்கு போயாகணும். அலைச்சுங்களே இல்லையா? அவன் போனாதான் தேவனுடைய அந்த திட்டம், தீர்மானங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன அத்தனை நிறைவேறும். தவிர அந்த யாக்கோபு அந்த எகிப்துக்கு போகலன்னா அந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலேயே போய்விடும். அலைச்சுங்களே இல்லையா? சில விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கும்போது, இப்போ யாக்கோபு இருக்கிறான், நம்ம பொதுவாக சொல்கிறோம் அவங்க அண்ணனை ஏமாத்தினா 2 முறை, அப்பாவும் ஏமாத்தினா அப்படி சொன்னோம். ஒரு வேளை அவன் அப்படி நடக்கலைன்னு வச்சுடுங்களேன், நடக்கலை, அந்த காரியம் நடக்கலைன்னா அவங்க வீட்டில் தான் அவன் இருந்திருப்பான், குணசாலையும் கூடாரசாலையும் இருந்திருப்பான். இப்போ அது நடந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வர ஒரு சூழ்நிலை உண்டாச்சு.
பெத்தேலில் கல்லின் மேல் சாயும் போது தரிசனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டாச்சு. கர்த்தரையும் பார்த்தான், வானத்துக்கும் கீழே இருக்கிற ஏணியும் பார்த்தான், பூமியிலிருந்து ஏறுகிற தூதர்களையும் பார்த்தான். ஒரு அலே சொல்களே இல்லையா? அப்போதான் சொல்கிறேன், இங்கே தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்று அல்லன்னு வானத்தின் வாசல் என்று பெயரை வைத்தான். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும். இப்போ ஏசாவுக்கு பயந்தான் போகிறான். நமக்கு எதிராக குடும்பத்திலிருந்து பிரச்சனை வரலாம், அறிந்த இடத்துல பிரச்சனை வரலாம், சில விலக வேண்டிய தூரம் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது சிலது தப்பாக நடக்கும். அது வேற. தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உண்மையாக இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனால் வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளைகள் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு வேளை அது எதிராய் நடந்தாலும் அதன் மூலமாக தேவன் சில பாதையின் வழியாக தேவன் நம்மை நடத்துவார். அல்லே சொல்லுங்களே இல்லையா? கையில் வச்சு சொல்லுங்க பலே இல்லையா? ஒரு வேளை அப்படியே அவன் அது போகலைன்னா அது நடந்திருக்காது. லாபான் வீட்டுக்கு போனாலையா, அங்கே தான் அந்த 2 பேரை அக்கா தங்கச்சியை ராகேலையும் லேலா திருமணம் பண்ணினான். அப்போ தான் அந்த சந்ததிகள் அவனுக்கு உருவாகுது. இதில் எதனால்? ஏசா அவனை கொலை செய்கிற அவன் இருக்கிறான் என்பதை தன் தாயின் மூலமாக அறிந்து கொண்ட அந்த செய்தியினால அதற்கு தப்பி ஓடி வரும்போது தான் இவ்வளோ ஆசீர்வாதம் நடக்குது. அவன் யோர்தானை கடந்தும் போது வெறுங்கையோடு போனான். மீண்டு வரும்போது 2 பரிவாரத்தோடு வந்தேங்கிறான். லலேச்சுங்களே அல்லையா? சில விஷயங்கள் கர்த்தர் நம்மை நம்ம நினைக்க ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நம்ம கேள்வி கேட்பான். அன்பாக இருந்தவனை நமக்கு எதிராக வர்றான், என்ன பிரச்சனை அப்படி கேட்பான். ஆனால் அவைகளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, நமக்குள் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேற, தீர்க்கதரிசனம் நிறைவேற சில நேரங்களில் அப்படிலாம் அனுமதித்து அது நன்மையாக செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு அலே சொன்னங்களே இல்லையா? அதனால தான் யாக்கோபேன்னு கூப்பிடுறாரு. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. யோசேப்பு எடுத்துடுங்க. தேவன் தரிசனமானான், கதிர்கட்டுகளை பார்த்தான், அப்புறம் சந்திர சூரியன் எல்லாம் பார்த்துட்டான். 2மே அவனுக்கு தரிசனத்திலையும் பெருக்கம்தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒருவேளை இவங்க அண்ணனை பார்க்கும்போது சீகம் போகும்போது, ஏன் நல்லா இருக்கியாப்பா, அப்பா என்ன தந்தார் அப்படி சுகம் வச்சு வீட்டுக்கு போயிருந்தா யோசேப்புக்கு எந்த ஒரு உயர்வு நடந்திருக்காது. வேதாகமத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோசேப்புக்கு அனுமதிக்கிறார், சொப்பனக்காரர் வர பார்த்துக்க, அவரை கொன்னுடணும் என்று அந்த குழியில் துறவலை போடுறாங்க. அப்புறம் அவங்க ஒரு இறக்கம் பட்டு இஸ்மவேலுக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அங்கே போர்த்தியமாக வீட்டில் போய் நிற்கிறான். மனைவி மூலமாக பிரச்சனை இல்லை, ஜெயிலுக்கு போக முடியாது. ஜெயிலுக்கு போனதுனால அங்கே 2 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், தரிசனங்கள் சொல்கிறேன். அந்த ஜெயிலிருந்து 30வது வயசுல தேவன் அவனை எகிப்திற்கு உயர்த்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கலைன்னா அது நடக்காது. வாழ்க்கையில் அண்ணன் தம்பினாலே சில பிரச்சனைகள் அவனுக்கு வருது பாருங்க. எரிச்சல், பொறாமை, இவன் எப்படியா தீர்த்து கட்டணும்னு சொன்னா ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் அதன் நிமித்தமாக உலகத்திற்கே ஜீவரட்சணை செய்யும்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வரும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆனால் நம்ம உண்மையுள்ளவளாக இருக்கணும். இப்போ யோசேப்பு அங்கே இருக்கிறான். இப்போ யாக்கோபை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அதை நிறைவேற்ற அடையாளமாக யோசேப்பை முன்னே அனுப்பிட்டாரு. இப்போ யாக்கோபை கர்த்தர் அனுப்ப போகிறாரு. இப்போ யாக்கோபு ஏன் போகாமல் இருக்கிறான் அப்படின்னா, அவன் தகப்பனாகி ஈசாக்கை எகிப்துக்கு போகிறேன்னு நினைக்கும் போது போக வேண்டான்னாரு. அல்லேலூயா.
அதை அந்த இருதயத்திலே அவன் வைத்திருந்தான். அது எங்கே இருக்குன்னா 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை கவனமாக நம்ம கேட்போம். 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்தும் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தடைந்த மகா பெரியவன் ஆனான். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற அந்த பஞ்ச காலங்கள் அந்த 1ஆம் வருஷத்தில் வாசிக்கணும். அப்போ அவன் எகிப்து போகணுன்னு பார்த்தான். ஆண்டவர் போக வேண்டான்றார். ஆபிரகாம் சொன்னார், அப்பா உன் பின்னாடி உன் சந்ததிகள் எகிப்தில் அடிமையாக இருப்பாங்க, நான் அவங்கள கூப்பிட்டு வருவேன்னு சொன்னார். அப்போ எகிப்துக்கு போகணும். யாக்கோபை நீ போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார், எப்பா நான் எகிப்து வேண்டான்ட்டாரு, நீ அப்படி வந்தால் போகாதன்னு சொல்லியிருப்பார். அதனால் அவன் போக பயந்து இருந்தான். இப்போ யோசேப்பை இந்த ஈசாக்கை நீ போக வேண்டான்னார். ஏன் போக வேண்டான்னாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலமும் நேரமும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. எந்தெந்த காலத்தில் எது நடக்கணுமோ அது தானாக நடக்கும். அதன் காலங்களிலே தேவன் நேர்த்தியாய் நடத்துவார். சுவிசேஷங்களிலே அவர் நன்றாய் செய்தார், செம்மையாய் செய்தார். அப்படித்தான் பைபிள் இருக்கும். நம்ம செய்வது ஒழுங்கின்மையாய் செய்வோம். அவர் செய்வது எந்த காலம், எந்த நேரம், எந்த வேலை என்பது அந்த வேலை வராதனால தான் ஈசாக்க போக வேண்டான்னார். அல்லேலூயா. இப்போ அந்த வேலை வந்ததுனால யாக்கோபை போக சொல்றார். அதனால யாக்கோபை தேவன் 2 முறை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தேவன் அழைத்தார். அந்த பகுதியை மீண்டும் நாம் வாசிக்க போகிறோம். 46ஆம் அதிகாரம் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 46ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 40 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய தேவனுக்கு பலி செலுத்தினான். அப்போ ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அன்று ராத்திரியில் தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், அடியேன் என்று சொன்னால் தான் ஆண்டவர் பேசுவார். போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், ஆபிரகாமும் இதோ அடியேன் அடியேன் என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. எப்பா நான் தான் தேவன் உலகத்துக்கெல்லாம். நீ உங்கள் அப்பா பேர் சொல்லி எனக்கு பலியிட்ட பாரு, அந்த அப்பனுக்கு நான் தான் தேவன். அல்லேலூயா. இன்னும் சொல்லியிருப்பார், ஆபிரகாமுக்கும் தேவன். ஏன்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா உனக்கு நான் தான் தேவன், உங்கள் அப்பனுக்கு நான் தான் தேவன், தாத்தாவுக்கு நாங்கள் தான் தேவன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அப்போ எகிப்துக்கு போவதற்கு பயந்திருந்தான் அர்த்தம். பயந்திருந்தான். இல்லைன்னா அதை ஆண்டு சொல்ல வாய்ப்பு கிடையாது.
ஒரு முறை பஞ்சத்திற்காக சகோதரர்கள் அனுப்பினது உண்மைதான். இப்போ இன்னொரு மகனும் அங்கே இருப்பது உண்மைதான். அதனால அவன் பயந்து இருந்தான். அல்லேலூயா. போவதற்கு பயந்து இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதுக்கு தான் 2 முறை கூப்பிட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அப்பொழுது அவன், நான் தேவன், நான் உன் தகப்பனின் தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா இந்த யாக்கோபு போனாதான் அது நடக்கும். யோசேப்பு முன்னாடி போனதுனால கூட அது நடக்க வாய்ப்பில்லை. இந்த யாக்கோபு போகணும். ஏன்னா ஆண்டவர் யாக்கோபுக்கு தான் பெத்தேல சில வாக்குத்தத்தை கொடுத்தாரு. உன்னையும் உனக்குள்ளையும் சந்ததிகள் எல்லாம் பூமியை முழுவதும் நானே செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ அந்த யாக்கோபான்னு சொல்கிறாரு, நான் அங்கே தான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. நீ இருக்கிற இடமல்ல, இதுவரை இருந்த இடமல்ல, நீ விரும்பின இடமல்ல, பலி செலுத்தின இடமல்ல, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நீ எகிப்துக்கு நீ போனாதான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்க முடியும். அங்கிருந்து ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி மீண்டும் நான் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதனால நீ பயப்படாதே, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ அங்கே போக பயப்படாதேங்கிறார். அப்படி சொல்கிறாரு. நீ மாத்திர போகாத, பயந்துருப்பான். அப்போ அடுத்து சொல்கிறாரு, நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. நீ தனியாக இல்லை, நான் என்ன பண்ணுறேன், எகிப்துக்கு நான் உன்னோடு வருவேன். நம்முடைய தேவன் ஒரே நேரத்தில் எல்லாரோடு இருப்பார். அதுக்கு தான் சர்வ வியாபகர், அவ்வியாபியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எகிப்தில் யோசேப்பு கூடவோ அவர் இருந்தார், எங்கே யாக்கோபு கூடவோ இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாத்திரம்தான் ஒரே நேரங்களில் உலகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஜனத்தோடு இருக்கிறவர் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். ஒரு அல்லேலூயா. நம்ம எல்லாம், நீங்கள்லாம் பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. சில நேரங்கள் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அம்மா எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம் வாங்க, அங்கே வீட்டுக்கு வர வாரம். நம்ம என்ன சொல்கிறேன், நான் முதல்ல அண்ணன் வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு அங்கே என்ன செய்கிறேன், இன்னொரு முறை வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லாம் விரும்பின வீட்டில் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புன்னா எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்தால் இருக்கலாம். ஆனால் இயேசு மாத்திரம்தான் எல்லா இடங்களிலும் எல்லாரோடும் இருப்பவர். அல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன், வந்துட்டு உன்னை அங்கேயே விடுறதில்லை, ஜாதி ஆக்கின பின்பு நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் அப்படிங்கிற. எப்போ வர பண்ணுவார், அந்த 400 வருடங்கள் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் போது நான் மீண்டும் கொண்டு வருவேன். அல்லேலூயா. அதுவரையும் தேவன் அங்கே யாக்கோபை வைத்து பெரிய ஜாதியாக்கி அவனை கொண்டு வரும்படியாக, அங்கிருந்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக இந்த யாக்கோபை பார்த்து யாக்கோபே யாக்கோபை என்று 2 முறை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த 2 முறை அவனை நோக்கி கூப்பிடுறார். கடைசி சொல்றாரு, யார் உன்னை அடக்கம் பண்ணுவாங்க என்பதையும் யோசேப்பு தன் கையினால் உன்னை கண்ணை மூடுவான் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி எனக்கு வந்தாச்சு. ஒரு காலத்தில் யோசேப்பு மரித்து போனான் என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பது தெரியும். முகம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 13 வருடங்கள். ஏன்னா யோசேப்பு 17ஆவது வயதில் தான் சம்பவம் நடந்துச்சு. 13 வயது
அது 13 வருஷம் அவன் இறந்துட்டதாக தான் இவன் நினைக்கிறான். அதுக்கு பின்னாடி தான் போயிட்டோன்னு சொல்லல, யோசேப்பு இருக்கிறான், அந்த மூர்ச்சத்து கிடந்தான் அப்படின்னாலாம் பைபிள் இருக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, எப்போ அவன் நினையாத ஒன்றை, நீ மருந்து போன ஒன்றை மறித்து விட்டான் என்று நினைத்த உன்னுடைய யோசேப்பு தான் நீ கேட்ட செய்தியின்படி உயிரோடு கேட்டால அவன்தான் இறுதி காலங்கள் உன் கண்ணை மூடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி இந்த மரணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணை மூடுவாங்க, வாயை மூடுவாங்க இல்லையா, அது மரணத்தினுடைய கடைசி சம்பவம் தான். அதை சொல்கிறாரு, மூடுவான் என்று சொன்னான். அதற்கு பின்பு யாக்கோபு பேசபேலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேல் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குமார்த்திகளையும் தங்கள் பிள்ளைகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகள் மேல் ஏறிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசம் சம்பாதித்த தங்கள் பொருட்களை சேர்த்து கொண்டு யாக்கோபு அந்த சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பேர் போனாங்க? 70 பேராக போனாங்க. அல்லேலூயா. 70 பேராக போன இவங்களை தான் 6 லட்சம் புருஷர்கள் கடந்து வருகிற வரையும் இதை யாக்கோபை சொன்னார்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த யாக்கோபை 3 பேருடைய அர்த்தமுடைய இந்த யாக்கோபை தேவன் 2 முறை அழைத்து ஆண்டுடைய அந்த தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரையும் இந்த தேவனும் அது எகிப்தில் யோசேப்போடு மாத்திரமல்ல இந்த யாக்கோபு கூட இருந்து அவர் திரும்பி வருகிற வரையும் தேவன் அவனை நடத்தினார். அல்லேலூயா. அப்படின்னு உங்களை என்னையும் சில நேரங்களில் கர்த்தர் அழைப்பார். 2 முறை அல்ல, எத்தனையோ முறை அழைச்சிருப்பார். எதற்கு அழைப்பாருன்னா, அவர் நமக்குள் வைத்திருக்கிற அந்த தரிசனம், நமக்குள் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள், நமக்குள் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் வைத்திருக்கிற ஆதீனத்தில் வைத்திருக்கிற தீர்மானங்கள் நிறைவேறும் காலம் வரையும் தேவன் நம்மையும் அழைத்து பரலோக ராஜ்யம் சேர்கிற வரையும் அவர் நம்மையும் நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் இந்த யாக்கோபை என்று அவர் அழைத்த இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்னாகமம் புத்தகத்தில் கூட 24ஆம் அதிகாரம் என்னாகமம், அதில் ஒரு சத்தியம் இருக்குது, அது மாத்திரம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 24ஆம் அதிகாரம். இப்போ மற்ற 3 யாக்கோபுக்கு இல்லாத இந்த யாக்கோபுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இவன் சந்ததியில தான் மெசியா வருகிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த 2 முறை அவங்க போலான்னு அந்த நடந்திருக்காது. 2 காரியம் அவன் வாய்க்களை சொல்கிறார். அதனால தான் அவனை 2 முறை கர்த்தர் அழைத்தார். இந்த யாக்கோபு போனதுனால தான் அந்த 3 பேரும் இயேசுவை பின்தொடர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆக இங்கே சொல்கிறாரு, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு அல்லேலூயா. இது ஒரு அடையாளம், இயேசுடைய வருகையினுடைய அடையாளம். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு, அல்லேலூயா, ஒரு அடையாளத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்த அடையாளம் யாக்கோபிலிருந்து தோன்றும் என்று எழுதப்பட்ட காரியத்தின்படி தேவன் அவனை நடத்தினான். அதை அடையாளம் சொல்றாரு. 2வது சொல்றாரு, யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி
எழும்புனா செங்கோல் என்பது எதை காட்டு? செங்கோல் என்பது ஆளுகையை காட்டுகிறது. ராஜாக்களுடைய கைகளிலே செங்கோல் இருக்கும். ஆக செங்கோல் என்பது அதிகாரத்தை ஆளுகை காட்டுகிறது. ஆக மெசியாவினுடைய பிறப்பின் அடையாளத்தையும் மெசியாவினுடைய வருகையினுடைய வந்து அவர் செய்யக்கூடிய ஆளுகை குறித்து அடையாளமாக 2 அடையாளங்கள் இதை யாக்கோபுக்கு யாக்கோபின் மூலமாக வெளிப்படுகிற சத்தியமாக இருந்ததுனால தான் யாக்கோபே நீ பயப்படாத, நீ போ, நான் உன்னோடு நான் வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதற்கு தான் யாக்கோபை கர்த்தர் 2 முறை அழைத்தார். நம்மையும் அழைக்கும் போது கீழ்ப்படிவோர், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்குரிய திட்டங்கள், தீர்மானங்கள், தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற வரையும் கைவிடவே மாட்டார். அது நிறைவேறுகிற வரையும் நம்ம கூடவே இருப்பார். சில நேரங்கள் நாம் பயந்து போனாலும் பயப்படாதே பாரு. கர்த்தர் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் யாக்கோபிலே நிறைவேற்றினதை போல உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். சில காரணமில்லாமல் குடும்பத்திலிருந்தே காயங்கள் வரலாம், குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம், ஒரு குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு கலக்கங்கள் வரலாம். யோசேப்புக்கு நடந்தது, யாக்கோபுக்கு நடந்தது. ஆனாலும் அது நடுவிலே கர்த்தருடைய வாக்கு நிறைவேறி கடைசி வரை உங்களை கைவிடாது இருப்பார். இது கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், இந்த சூழ்நிலைக்குள்ளே நீ தள்ளப்பட்டு இருக்கலாம். நீ தேவனுக்கு உண்மையான அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்மையாக இருந்தால் அவருடைய வாக்கு தத்தம் எங்கே என்று கேள்விக்குறியோடு இருக்கலாம். அவர் தரிசனம் எங்கே என்று நீ கேள்விக்குறியோடு இருக்கலாம். அந்த தரிசனம் நிறைவேற காலம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அதற்காக நீ மகிழ்ச்சியோடு கூட, ஒரு வேளை அது உனக்கு தீமையான நன்மையாக தேவன் உனக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர், அவரை நீ பற்றிக்கொள். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி ஒப்பு கொடுத்த யாவரையும் அவங்களுக்குள்ளாக நீ கொடுத்த வாக்குத்தை நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.